இன்றைக்கு 13வது நாளாக இன்றைக்கி தூய்மை பணியாளருடைய போராட்டம் மண்டலம் 5, 6க்கு எதிராக இன்றைக்கி நடைபெற்று வருகிறது. அமைதியான முறையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக, கலைக்கும் விதமாக மாநகராட்சி தரப்பில் இவர்களே ஏற்பாடு செய்து தனிநபர் மூலமாக பொதுநல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டு, அந்த வழக்கிலே இன்றைக்கு எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் வக்காலத்து தாக்கல் செய்யப்பட விடாமல், பதிலுரை தாக்கல் செய்யப்பட விடாமல், ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட விடாமல் அவசரமாக இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் இன்றைக்கு அமைச்சர்கள் சேகர் பாபு அவர்கள், நேரு அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். பேச்சுவார்த்தை என்ற பெயரில் அழைத்து வெளியேறுங்கள் என்று சொன்னார். நாங்கள் எங்கள் தரப்பிலிருந்து வெளியேற முடியாது என்று சொல்லியிருக்கிறோம். தொடர்ந்து ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை இங்கு குவித்திருக்கிறார்கள். இங்கு செல்போன் ஜாம் செய்வதற்கூட ஜாமர் வாகனத்தை இங்கே நிறுத்தியிருக்கிறார்கள். தொடர்ந்து எப்படியாவது கைது செய்ய வேண்டும். ஆகஸ்ட் 15 தினத்தை ஒட்டி இங்குள்ள தூய்மை பணியாளர்களை, போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அரசு குறுக்குவழியிலே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் அரசுக்கு அடிபணிய மாட்டோம். சென்னை மாநகராட்சி அடிபணிய மாட்டோம். என்ன நடந்தாலும் எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், தொழிலாளர்கள், வழக்கறிஞர்கள் பல்வேறு தரப்பினரிடம் ஆதரவு கோருகிறோம். எங்களுக்கு என்ன நேர்ந்தாலும், என்ன சிக்கல் வந்தாலும், சிறையில் தள்ளினாலும் மக்கள் எங்கள் காப்பாற்றுவார்கள், எங்கள் போராட்டத்தை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து களம் காண்கிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில், மாவீரன் பகத்சிங் வழியில் எங்களுடைய போராட்டம் தொடரும். இரவு நேரத்துக்கு மேல் எங்களை எப்படியாவது கைது செய்து விடலாம் என்று காவல்துறை காத்து கொண்டிருக்கிறது. நாங்களும் கைது செய்து பாருங்கள் என்று காத்து கொண்டிருக்கிறோம். இருவருக்கும் உண்டான மோதல் இன்று இரவு வெடிக்கும் என நினைக்கிறோம். தொடர்ந்து போராட்டங்களை நடத்துவோம்.